மாவட்டம் செந்துறை அடுத்த சிறுகடம்பூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற செல்லியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த 200 ஆண்டுகளுக்கும் மேலாக 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த திங்கட்கிழமை 12ஆம் தேதி ஐயனார் கோவில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 13ஆம் தேதி செல்லியம்மன் மாரியம்மனுக்கு காப்பு கட்டி நாள்தோறும் செல்லியம்மன் சிங்க வாகனத்திலும் மாரியம்மன் மயில் வாகனத்திலும் காலை மாலை 2 வேளையும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திருவிழாவில் 5ஆம் நாள் மாரித்தேர் விழாவும் 7ஆம் நாள் பூந்தேரோட்ட விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் தேர் கட்டும் பணியில் ஈடுபட்டனர். சிறுகடம்பூர் கிராம மக்களே இணைந்து தேரின் அனைத்து கட்டுமான பணிகளை மேற்கொண்டு தேரினை இழுத்து வந்தனர். கட்டுமான பணிகள் முடிந்து தேர் வண்ண துணிகளால் அலங்கரிக்கப்பட்டது. விவசாயிகள் விவசாயம் செழிக்க வேண்டி தங்களது நிலங்களில் விளைந்த முந்திரி, மா, பலா ஆகியவற்றை கயிறுகளில் கோர்த்து தேரில் கட்டி தொங்கவிட்டனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட செல்லியம்மனையும் மாரியம்மனையும் அருகருகே தேரில் ஏற்றி அமர்த்தினார்கள். அதன் பின்னர் காலை 10 மணிக்கு தேர் பொதுமக்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. ஏரிக்கரையில் உள்ள செல்லியம்மன் கோவில் சன்னதியில் இருந்து தேரில் விநாயகர் முன்னே செல்ல புறப்பட்ட தேர் பிள்ளையார் கோவில், மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட தேரோடும் முக்கிய வீதிகள் வழியாக மாலை சந்நிதியை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். தேர் சந்நிதியை அடைந்ததும் ஆண்கள் கோவிலை சுற்றி அங்க பிரதேசனமும், பெண்கள் நடை கும்பிடு போட்டு தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்துவார்கள். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.